ஹலோ எவ்ரிஒன், இது உங்களோட மக்கு குக்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெசிபி எப்படி வீட்டிலே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டப்புன்னு இந்த ரெசிப்பியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் அண்ட் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நான் இதோட ஸ்வீட்டர் வெர்ஷன் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் இன்றைக்கி ஒரு 10லேருந்து 12 போல் ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபி ஒரு 10லேருந்து 12 ப்ரெட்டுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு வைடான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் ப்ரெட்டை முக்கி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் 1/2 கப் போல் பால் சேர்த்துக்கோங்க. பால் காய்ச்சி ஆறி இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை காய்ச்சாத பாலாக இருந்தாலும் ஓகே. சேர்த்துட்டு இதில் 1/4 கப் போல் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது இனிப்பு கொஞ்சம் தூக்கி கொடுக்கும், நல்ல ஃப்ளேவர். அது கூட ஒரு பிஞ்ச் பட்டைத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கிளாசிக்கான ரெசிபி, இல்லை பட்டைத்தூள் சேர்த்துவாங்க. உங்களுக்கு பட்டைத்தூள் சேர்த்த வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த சினமன் பவுடரை நான் இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் இப்போது 2 முட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முட்டையை லேசாக அப்படியே பீட் பண்ணி இந்த பாலோடு நல்லா கலந்து எல்லாம் ஒன்று சேர வர அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க, இல்லை தோசைக்கல் வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட கிரில் பேன் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வெண்ணெய் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நெய் கூட யூஸ் பண்ணலாம். இந்த வெண்ணெய் லைட்டாக உருகட்டும். வெண்ணெய் இப்போ உருகிடுச்சு. இப்போது நம்ம ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துகிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த பால் கலவை இருக்குல்ல, அதில் டிப் பண்ணி போட போகிறோம். இதை டிப் பண்ணிட்டு நல்லா எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆன அப்புறம் எக்ஸஸை சொட்டை விட்டு எடுத்துட்டு இந்த பட்டர் இருக்க பேனில் சேர்த்துருங்க. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு சைடும் 30 செகண்ட்ஸ் நம்ம குக் பண்ணணும். அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டு இந்த பக்கமும் நல்லா வேக வைக்கணும். இப்போ இது 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், சிம்பிளாக செஞ்சு முடிச்சாச்சு. இதே மாதிரி மித்த ப்ரெட்ஸையும் நான் போட்டுட்டு வந்துடுறேன். எல்லா ப்ரெட்டும் நான் இதே மாதிரி டோஸ்ட்டாக செஞ்சு வச்சுருக்கேன். இதை நீங்கள் இப்படியே கூட சாப்பிடலாம். ஆனால் கிளாசிக்கான ரெசிப்பியில் இதில் மேலே கொஞ்சம் மேப்பிள் சிரப் ட்ரிப் பண்ணி சாப்பிடுவாங்க, டாப்பிங் மாதிரி. நம்ம ஊரில் மேப்பிள் சிரப் கிடைக்காதுங்கிறதுனால நான் ஹனி ட்ரிப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தேன் இந்த மாதிரி மேலே சேர்த்துட்டு சாப்பிட்டோன்னா கொஞ்சம் கார்னிஷிங்காக மாய்ஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நான் நம்ம வெர்ஷனில் ஹனி தான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அண்ட் ரொம்ப யம்மியாகவும் இருக்கும். ட்ரஸ்ட் மீ, கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி ஒரு புது வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் எவ்ரி வீக் சண்டே அண்ட் வென்ஸ்டே நியூ வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். எல்லாத்தையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய மித்த வீடியோஸ்க்கான லிங்க்ஸும் சைடில் கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.